ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஜோகோலேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து ஜாப் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு பொறுத்த வரைக்கும் கோடிங் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல. போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 35,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து வரும். ஸோ 2014 முதல் 2025 வரைக்கும் நீங்கள் பாஸ் அவுட் ஆனவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்டர்வியூ மட்டும்தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இப்போ அந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு ஜோகோலேருந்து பாருங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து ஜாப் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நியூவாக வந்துருக்கூடிய ஜாப் தான். ஸோ ஜாபோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சென்னையில் தான் வந்து இருக்க போகுது. ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே வந்து பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், ஸோ அப்புறம் உங்களுக்கு ஜெண்டருங்கிறது என்ன மேலா ஃபீமேலாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கரண்ட் லொக்கேஷன் உங்களோட சிட்டியோட நேம் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி, உங்களோட காலேஜ் நேம், அதுக்கப்புறம் இயர் ஆஃப் கிராஜுவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது வந்து 2014 2024 வரைக்குமே வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷருங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் எம்ப்ளாயரான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கரண்ட் எம்ப்ளாயராக இருந்தால் அதை பற்றி கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட் அப்ளிகபிள்னா ஃப்ரெஷர்னு கொடுத்துருங்க. கரண்ட் டெஸ்டினேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுவுமே வந்து நீங்கள் நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கரண்ட் சிடிசி எவ்வளோ வாங்கிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாங்கிட்டு இருக்கிறது 1 to 2, 3 இல்லை 3 to 5 அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. எக்ஸ்பெக்டட் சிடிசி எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குமே நீங்கள் நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. நோட்டீஸ் பீரியட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான நோட்டீஸ் பீரியட் இருந்தால் அதை கொடுங்க. அப்படி இல்லைனா இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா இமீடியட்டுங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கில் செட் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்கில் செட்டில் வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் மல்டிபிள் ஸ்கில்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டமர் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது, உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் ஸ்கில்ஸ் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்க போகுது. அதுக்கு நீங்கள் வந்து ட்ராவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு வெல்லிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோவான்னு இங்கே கொடுங்க. எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே ஜோகோவில் வந்து ஏதாவது இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் எனி இன்டர்நேஷனல் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு டெக்னிக்கலாக நீங்கள் வந்து ஸோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கான ஜாப் இருக்க போகுது. ஏன்னா வந்து இன்டர்நேஷனல் காலிங்லாம் நீங்கள் வந்து ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க. அதுக்காக தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆ நோவான்னு கொடுத்துருங்க. ஸோ வில்லிங் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நைட் ஷிஃப்ட் பண்ண வில்லிங்கான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ் கொடுங்க. ஏன்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் தான் வந்து இருக்கும். ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபாரின் இதில் தான் நீங்கள் வந்து அந்த காலிங் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் வந்து நைட் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் இந்த ஜாப் எப்படி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் யூடியூபோ இல்லை லிங்க்டினோ இந்த மாதிரி எதுலையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எது மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹியர் பை அக்னாலஜிங்கிற அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ரிஷ்யூம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ரிஷ்யூமை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ஜாபுக்கு வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் அதில் வந்து ஹைலைட் பண்ணி காமிங்க. அப்போ தான் உங்களோட ரிஷ்யூம் வந்து ஈஸியாக வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் இதில் சப்மிட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து ஜாப் லொகேஷன் சென்னையில் தான் இருக்க போகுது. ஜாபோட ப்ரொஃபைலுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் மெயினாக ஒர்க் பண்ண போகிறதே வந்து கஸ்டமரோட கொரீஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலிமா, இமெயில் மூலிமா, சேட் பேஸ்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கொரீஸ் வந்து நீங்கள் ரெட்டிஃபை பண்ண போகிறீங்க. ஸோ அது வந்து பாருங்கள் உங்களுக்கு ஹெல்பிங் கஸ்டமர்ஸ் வித் பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங், கான்ஃபிகரேஷன் டிஃபிகல்ட்டிஸ் இந்த மாதிரி இது எல்லாமே டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே நீங்கள் தான் வந்து ஸோ ரெட்டிஃபை பண்ண போகிறீங்க. சாஃப்ட்வேர் ரிலேட்டடான இதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் தான் வந்து ரெட்டிஃபை பண்ண போகிறீங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஜாபோட ப்ரொஃபைலாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிறது நோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2026 பாஸ் அவுட் ஆயிருந்தீங்கன்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. பாஸ் அவுட் ஆக போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து நாட் எலிஜிபிள். 2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான இன்டர்வியூக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே நடக்கும்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கும். அதுக்கான வென்யூ, டேட்டு எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஸோ லேட்டராக வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஜாபோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சென்னையில் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ மெயினாக வந்து பாருங்கள் யூஎஸ் டைம் ஜோனில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அதனால் வந்து உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லிட்டாங்க. இதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.